பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். சமீப காலத்துல நம்ம ஒரு ஆய்வு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே குறிப்பா விழாக்கள் வரும் நாட்கள்ல தான் அதிகமான வாகனங்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல வீட்டுக்கு ஒரு வாகனம் வாங்குற ஒரு நிலைமையை தாண்டி இப்ப வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாகனங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. அது 2 சக்கர வாகனமா இருக்கட்டும், 4 சக்கர வாகனங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே அந்த விழா காலங்கள் அந்த பண்டிகை நாட்களை ஒட்டி நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, நிறைய தள்ளுபடிகள் கொடுக்குறாங்க. அது எக்ஸ்சேஞ்ச் அந்த பொருளை மாற்றி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு விலை ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க. இப்படி பல நிறுவனங்கள் பல வகையான போட்டிகள் போட்டு வாடிக்கையாளரை கவர்றதுக்கு பல வகையான அழைப்புகள் கொடுத்தாலும் நம்ம என்ன மாதிரியான வாகனங்கள் வாங்க போறோம், அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இப்படி பல விஷயங்களை யாருமே யோசிக்கிறாரு. எல்லாமே முக்கியமா நம்ம விலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் ஒரு வாகனத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். எங்கேயும் போகாதீங்க, நிகழ்ச்சி ஒன்று தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நிகழ்ச்சி முடிவில் ஆகா இந்த வாகனம் நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத நிச்சயமா எங்களால் ஆணித்தரமா சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நிகழ்ச்சிக்கு போகணும், வாங்க போலாம். பொதுவாகவே உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் அமெரிக்க நாட்டு தயாரிப்புகளை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க எப்பவுமே முதல் தரமான பொருட்கள் மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உலக அறிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி அங்க தயாரிக்கப்பட்ட அங்க அடிப்படை கொண்ட ஒரு நிறுவனம் தான் ஃபோர்டு. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃபோர்டு நிறுவனம் சார்ந்த ஒரு மகிழ்ந்து நம்ம பார்க்க போறோம். அதுவும் விழா காலங்கள் பண்டிகை காலங்கள் வரனால புதிய ஃபோர்டு ஃபிகோ அப்படின்ற ஒரு வகையான மகிழ்ந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த மகிழ்ந்த பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். இப்ப அந்த மகிழ்ந்து நம்ம நேரடியா படம் பிடிச்சு காமிக்க போறோம். படம் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மகிழ்ந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் பார்க்க போறீங்க. இந்த மகிழ்ந்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிஎல் ஃபோர்டு நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகிழ்ந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்து வந்துருக்கேன். ஹேட்ச்பேக் வகையை சேர்ந்த மகிழ்ந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த முகப்பாட்டில பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப நாங்க அழகா படம் பிடிச்சிருக்கோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு அழகா இருந்திருக்கும். சரி, இந்த மகிழ்ந்த பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். அதுவும் இந்த அட்டையில கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது புது விஷயங்கள் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அது எல்லாமே அக்கு வேற ஆணி வேற கொடுத்துருக்காங்க. இதுவும் இதுல 2 வகை இருக்கான். சரி, இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிஎல் ஃபோர்டு நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய செந்திலே கூட இருக்காரு. அவர் இன்னும் பல விஷயங்கள் இந்த மகிழ்ந்த பத்தி சொல்ல போறாரு, கேட்கலாம். வணக்கம் செந்தில். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திக்கிறதுல. ஃபோர்டுனா எனக்கு எடுத்த ஞாபகத்துக்கு வருது ஃபோர்டு ஐகான் தான். அமெரிக்காவில் இன்றைக்கும் ஒரு சக்கப்போடு போட்டு இருக்க ஒரு நிறுவனம் அப்படின்னா ஃபோர்டு சொல்ல முடியும். அதுவும் ஃபோர்டு ஐகானுக்கு இன்றைக்கும் ஒரு மறுமதிப்பீடு ரீசேல் வேல்யூ அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்டு அறிமுகப்படுத்தல ஃபோர்டு ஃபிகோ அந்த சாதனை முறியடிச்சிட்டு கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபோர்டு நிறைய புதிய மகிழ்ச்சிகள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபோர்டை பத்தி சொல்ல சுவாரஸ்யமான விஷயம் நீங்க சொல்லுங்க. இது மோர் தென் 100 இயர்ஸ் கம்பெனி. உங்களுக்கு இவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைன் அசம்பிளிங் செக்மெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஏர் பேக், ஏபிஎஸ், பிளஸ் இந்த சன் ரூஃப் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்ட்ல தான் எடுத்துட்டு வந்தது இது உங்களுக்கு. இப்ப இருக்க காலகட்டத்தில் யாரும் பார்க்கும்போது யாருமே பெரிய மகிழ்ந்துகளை வாங்குறதுல, ஏன்னா ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு சிறிய ரக மகிழ்ந்து போதும் அப்படின்னு எல்லாரோட மனநிலை வந்துருச்சு. நான் நடுத்தர குடும்பமும் மகிழ்ந்து வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஃபோர்டு இப்ப புதுசா நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. இப்ப நடுத்தர மக்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நியூ ஃபிகோல பாத்தீங்கன்னா பேசிக் மாடல்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏர் பேக் ஃபெசிலிட்டி எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் சேஃப்டி எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நிறைய இருக்குது உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டம், மை டாக்ஸ், மை சிங்க், மை ஆப்ளிக்ஸ்லாம் நிறைய செக்மெண்ட்ஸ் இதில் இருக்கா உங்களுக்கு. தென் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டீசல் இதில் வந்திருக்கா உங்களுக்கு. பவரும் அதிகமாகவும் இருக்கா உங்களுக்கு. பெட்ரோல் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ப்ளஸ் 80 வெர்ஷன்ஸாக வந்திருக்கு. 18 பார்த்தீங்கன்னா இதில் நியூவாக ஒரு கான்செப்ட் எடுத்துருவாங்க. டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் போது பார்த்தீங்கன்னா அது கியர்ஸ் ஆட் அண்ட் ஈவனாக என்கேஜ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட மோர் மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா 80 வெர்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. நார்மல் பெட்ரோல் வெர்ஷன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஆக இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அதுவும் குறைந்த பணமாக இருந்தாலும் ஒரு சரியான திறன் உள்ள ஒரு நல்ல மகிழ்வு தான் நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, அப்படிதானே? கண்டிப்பாக தான். இந்த ஃபோர்டு ஃபிகோ நியூ ஃபிகோ இருக்குல்ல, இது எப்போ அறிமுகப்படுத்துனீங்க? சார் ஃபிகோ பார்த்தீங்கன்னா 2010ல லான்ச் பண்ணோம் நாங்கள். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் வெர்ஷன், இன்ஜின் ஸ்பெக்ஸ், அவுட்டர் ஷெல்ஸ், சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா 23rd லான்ச் ஆயிருக்கு. சார் நியூ ஃபிகோ இது உங்களுக்கு. நம்ம இந்த மகிழ்ந்து தான் பார்க்க போகிறோமா? ஆமாம் சார்.
இந்த கலர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இன்கட் சில்வர்னு உங்களுக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் 6 கலர் இதுல இருக்கு உங்களுக்கு. மொத்தம் இது பாத்தீங்கன்னா 7 கலர் வருது இந்த வண்டியில. ஃபோர்ட் ஆல் நியூ ஃபிகோ வண்டியை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கு, அவ்வளோ அழகா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த வண்டியை பத்தி இன்றைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சொல்றதுக்கு செந்தில் நீங்க தயாரா இருக்கீங்க. ஒரு வாடிக்கையாளரா வந்தனா பல கட்டங்கள பல வகையான கேள்விகள் இருக்கும், பல சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பா. முதல்ல எதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நியூவா லான்ச் ஆன ஃபோர்ட் நியூ ஃபிகோ, ஆல் நியூ ஃபிகோ சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா இது கைனடிக் குளோபல் டிசைன் சொல்லுவாங்க உங்களுக்கு. மோஸ்ட் ஸ்டைலிஷ் உங்களுக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு. இப்போ நீங்க ஹைவேஸ் டிரைவ் பண்றீங்க, ஒரு 80 or 100 or 100+ நீங்க டிரைவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏர்ட்ராம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் ரியர் ஆஃப் த கார்ஸ்ல உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன கைனடிக் டிசைன் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஏர் கட் ஆஃப் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது யூ கெட் பெட்டர் ஸ்டெபிலிட்டி ஒயில் டிரைவிங் உங்களுக்கு. விண்ட்ஷீல்ட பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். இந்த விண்ட்ஷீல்டு இருக்கிற பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜர் அண்ட் வைடர் விண்ட்ஷீல்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு. இதனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பர்சன்ஸ் அந்த மாதிரி யாரா உள்ள இருந்து டிரைவ் பண்ணா கூட ஜட்ஜ்மெண்ட் டிரைவ் நம்மளுக்கு தேவையில்லை. கிட்ட கிளியர் வியூ உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் டிரைவிங் உங்களுக்கு சரியான ஒரு சாய்தளத்துல கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. அடுத்து முப்புறம் இங்க கூடிய இந்த வளைவுகள். ஆமா. இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா இது பர்టిక్యులரா சொன்னா இது ஸ்லீக் லைன் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸ்லீக் லைன்ஸ் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் செக்மெண்ட் கார்ஸ்ல வரது உங்களுக்கு. தென் இந்த கட்ஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏரோடைனமிக் ஷேப் உங்களுக்கு. ஓ இங்க உள்ளது. ஆமா. இந்த ஏரோடைனமிக் ஷேப் லைன்ஸ் என்ன பண்ணா நீங்க டிரைவ் பண்ணும்போது ஏர் கட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு மெயின் திங். ஒன்னு வந்து ஸ்டெபிலிட்டி, தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட வளைவுகளும் வந்து மைலேஜ்க்காக தான் வடிவமைக்கப்பட்டது. ஆமா. அடுத்து இந்த ஃபோர்ட் இத பாக்கும்போது அவ்வளவு ஈர்க்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இதோட எம்ப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த இதுல எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு. சோ இதனால என்னன்னா இட் gives a premium looks இந்த காருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இந்த லோகோ இது உங்களுக்கு. அப்புறம் இங்க கூடிய இந்த கிரில்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் இருக்கு அதுல உங்களுக்கு பம்ப்ஸ் மாதிரி உங்களுக்கு வைடர்ஸ்ல இது உங்களுக்கு. சோ இந்த வைடர் ஏர்ட்ரம்ஸ் வந்து பண்ண என்னன்னா ஏர் இன்டேக் ஆஃப் பண்ணும் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது. ஆமா, காற்று உள்ள போகும் உங்களுக்கு. அப்படி உள்ள போகும்போது என்ன பண்ணீங்கன்னா இன்ஜினோட கூலிங் இருக்குல்ல அது சீக்கிரமா ஆகும் உங்களுக்கு. பிளஸ் உங்களுக்கு பெட்டர் டிரைவிங் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்டெபிலிட்டியும் இதெல்லாம் உங்களுக்கு. ஃபாக் லேம்ப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல். ஹெட்லைட் பாத்தீங்கன்னா இது ரேப் அரவுண்ட் ஹெட்லைட் சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ஹெட்லைட்டோட என்ன ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரோம் ஃபினிஷ் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த குரோம் ஃபினிஷ் வந்து ஒரு பிரீமியம் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி லைட்ஸ் பாத்தீங்கன்னா கெட் பெட்டர் விசிபிலிட்டி இந்த ஷேப் ஆஃப் இதுக்கு உங்களுக்கு.